ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவால ராம சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எது சேவையா மாட வீதியில் ஆஞ்சநேயரோட வீதி உலா வருவாங்க. நேற்று திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். மலையப்ப சுவாமியோட ஸ்ரீ ராமானுஜரும் மாட வீதி உலா வந்தார். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த டோக்கன்ஸ் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு கூட அவைலபிலிட்டி பார்த்தேன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட 8 மணி நேரம் தான் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருப்பதியில் க்ரௌடு நார்மலாக இருக்குது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திருமலா ஸ்ரீவாணி பவனில் தினமும் 800 டிக்கெட்ஸ் போல் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் க்யூவில் நின்று ஆதார் வித் ஜெராக்ஸ் காப்பியோட ஆன்லைன் பேமெண்ட் செய்து ஒருத்தருக்கு 10,500 ரூபாய் டிக்கெட் எடுத்து நம்ம அன்னைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். அடுத்து வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களில் முதல் 3 நாட்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி. இந்த 3 நாட்களில் நம்ம திருமலைக்கு போகக்கூடாதா? டோக்கன் இல்லை, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தரிசனத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டோக்கன் வச்சுருக்கணும். திருமலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டிடிடியில் சொல்லலை. அப்படி ஏதாவது இருந்தால் ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி திருமலாவில் ஸ்வர்ண ரதம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. மாடவீதியில் இருந்தாலே தரிசனம் செய்யலாம். வரக்கூடாது அப்படின்னு டிடிடியில் சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் செய்தோ இல்லை ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் போட்டால் கேட்டுக்கோங்க. ஏதாவது இருந்தால் ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லுவாங்க. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. டோக்கன் இருந்தால் திருப்பதி பெருமாள் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் இல்லைன்னா நம்ம திருமலைக்கு போய் சொர்ண ரதம்லாம் தரிசனம் செய்யலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,343 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.69 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,505 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.